வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கேட்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது அல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈராக ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மனிதனாக இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். அவர் அவதரிக்கும் பொழுது உலகத்தில் இயேசு இங்கதான் பிறப்பார் அப்படின்னு சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்க. அநேக வான சாஸ்திரிகள் ஆராய்ச்சி செஞ்சார்கள் இயேசு எந்த இடத்துல பிறப்பார் அப்படின்னு சொல்லி. வேதத்தில் பார்க்கும்பொழுது 7 ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அறிஞர் கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவை தேடிக்கொண்டு நல்லா கவனிக்கணும். இயேசுவை தேடிக்கொண்டு சாஸ்திரிகள் எங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா எருசலேமுக்கு வருகிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வேதம் சொல்கிறது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். நாங்கள் கவனிக்கிறோம். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப அறிஞர் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்கனவே இயேசு இந்த இடத்துலலாம் பிறக்க போகிறார் என்பதை அறிந்து சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லாரும் எருசலேமுக்கு இயேசுவை பார்க்கும்படியாக வருகிறார். நல்லா கவனிக்கணும். அந்த நாட்களில் எத்தனையோ சாஸ்திரிகள் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இயேசுவை பார்க்கும்படி இயேசுவை தேடி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எல்லா சாஸ்திரிகளுக்கும் தரிசனமானாரா அப்படின்னு சொன்னா இல்ல. யாரெல்லாம் அவர் தேடினாரோ தேடினவர்களுக்கு தரிசனம் கிடைச்சது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்கள் இயேசுவை பார்க்கும்படியாக இயேசுடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தேடி வந்த உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எருசலேமுக்கு வந்தாங்க. அப்ப கவனிங்க, அவர்களை வழி நடத்தும்படியாக கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை அவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த நட்சத்திரம் கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு பிறக்கும் பொழுது வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அந்த சாஸ்திரிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். காரணம் என்னன்னு சொன்னா இந்த நட்சத்திரம் எங்கே போய் இருக்கிறதோ அங்கதான் இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த நட்சத்திரம் தோன்றியது. அல்லேலூயா. அப்போ 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேடி வந்தவங்களுக்கு கர்த்தர் தரிசனமாகும்படியாக நட்சத்திரம் வழி நடத்தியது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்தாங்க, அவங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. பக்கத்துல ஒரு வாசங்க, நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஆனந்த சந்தோஷம் உண்டாகும், ஆனந்த சந்தோஷம் உண்டாகும், ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்க. மனதார பக்கத்துல சொன்னீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அல்லேலூயா. இந்த மாசம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ண போறீங்க? சந்தோஷமா இருக்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடி கொண்டு வந்தாங்க. கவனிங்க, இயேசுவை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை தேடுகிறார்களோ அவர்களுடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பும். வேதம் சொல்றது சங்கீதம் 105:3 வாசிக்கும் பொழுது சங்கீதம் 105:3 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம்
மகிழ்வதாக. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவங்களுடைய இருதயம் எல்லாம் என்ன பண்ண போகுதுங்க? மகிழும். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்தை எப்படி மாற்ற போறாருன்னா மகிழ்ச்சியின் நாளை கட்ட மாற்ற போறாரு. நீங்க எந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்களோ, 11 மாசம் காத்து கொண்டிருந்தீங்களோ, அந்த ஆசீர்வாதத்தை இந்த 12வது மாசத்துல கர்த்தருடைய அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதர்கள் வந்து சொன்னாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவ தூதர்கள் பிரவேசித்தார்கள் சொன்னாங்க. தேவ தூதர் மேய்ப்பர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தூதர்கள் என்ன செஞ்சாங்க? மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு வரல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு வரல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் வந்தார். அல்லேலூயா. அந்த தேவதூதன் தோன்றி சொல்றார், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படும் பொழுது மேய்ப்பர்கள் மந்தை மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிறார், ஒரு நற்செய்தி உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சந்தோஷம் வந்தது, மேய்ப்பர்களுக்கு தூதரை பார்க்கும்போது சந்தோஷம் வந்தது. அல்லேலூயா. ஏன் மேய்ப்பர்களுக்கு தூதர் ஒன்று சொல்றாருன்னா, மேய்ப்பர்கள் படிக்காதவர்கள். அல்லேலூயா. படிக்காதவங்க யார் வந்து சொல்றது? தேவ தூதரே வந்து சொல்றாரு. படிச்சவங்க, சாஸ்திரிகள் படிச்சவங்க, இவங்க எதை பார்த்து கண்டுபிடிச்சாங்க? நட்சத்திரத்தை பார்த்து இயேசு பிறந்துட்டாரு கண்டுபிடிச்சாங்க. அல்லேலூயா. படித்தவர்கள் போல இயேசு பிறந்ததை வெளிப்படுத்தினாரு, படிக்காதவர்களுக்கு அதுக்கேற்றது போல இயேசு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆக எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தி, எல்லாரும் மகிழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக அவதரிக்கும் பொழுது எல்லா மனுஷருக்கும் ஒரு சந்தோஷம். இந்த 12வது மாசத்துல கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உடனே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே இந்த தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவங்க தாமதம் பண்ணலையா? அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை கூட நடு ராத்திரியில். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உடனே அவங்க தாமதம் பண்ணாமல் எழுந்து இயேசுவை பார்க்க போயிட்டாங்க. அல்லேலூயா. லேட் பண்ணல. மேய்ப்பர்கள் என்ன பண்ணல? ஆட்டோவுக்கு வந்துறாரு, சரி காலையில் பொழுது விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அறிவித்த அந்த செகண்ட் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை பார்க்கும்படி புறப்பட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை பார்த்தாங்க. அவங்க இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 12வது மாதத்துல உங்க இருதயத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் நடத்த அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மேய்ப்பர்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. சாஸ்திரிகளுக்கு இயேசுவை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யாரெல்லாம் இயேசுவை தேடினார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியாக கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை பார்க்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது லூக்கா 19:3 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவர் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த சாஸ்திரிகளுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி வச்சது யாரு? நட்சத்திரம். மேய்ப்பர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி வச்சது யாருன்னா தேவதூதர். இங்கு சகையூதர் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் யார் அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயக்காரனுக்கு தலைவர், ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன். அல்லேலூயா. இருக்கிறதுலே அவன் தான் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவான், வரி வசூல் பண்ணுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இருக்கிறது நல்ல செல்வசியமான வாழ்க்கை.
நல்லா ஒரு படித்த ஒரு நபர், ஒரு நல்ல ஒரு தலைவராக இருக்கிற ஒரு நபர், ஒருவேளை நம்ம இடத்துல அப்படிப்பட்டவங்க சொன்னா இயேசுவை பார்க்கணும்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? நான் பெரிய ஆளு, இயேசு பார்க்க நடக்கிறாரு, அவர் கூட்டியா வீட்டுக்கு வாங்கன்னு இருப்பாங்க, அவரை வர சொல்லுங்க அப்படின்னு. ஆனா இங்க இவன் என்ன பண்றான்னா, இவன் இயேசுவை பார்க்க போறான். அல்லேலூயா. இப்ப இயேசுவை பார்க்க போயிட்டா என்ன இல்லை, அவங்க பார்க்க முடியல. காரணம் என்ன? அவர் ரொம்ப உள்ளனா இருக்கான். அல்லேலூயா. ஒரு காரியம் பண்றான், அப்போ இவங்க எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. சில நேரத்தில் சூழ்நிலைக்கு நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும். ஒரு 2 நாளா கரண்ட் இல்லை, பவர் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு தண்ணி வந்திருக்காது, சரியா நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. கர்த்தருக்கு நைட்டில் சரியா தூக்கம் வந்திருக்காது, இருட்டு கும்மு இருட்டு, சில பேர் படி வந்து வாங்கி சுருக்கி வாங்கி வருவாங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் சாதகமா இல்லாம போனாலும் நீங்க கர்த்தரை ஆராதனை பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடி வெட்டீங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ கர்த்தரை அவங்களுக்கு வெளிப்படுறாங்க. அப்படி சகைக்கு சூழ்நிலை சாதகம் இல்லை, கர்த்தரை பரிசுத்தமாக ஒரு காரியத்தை பண்றாங்க. இயேசு அந்த வழியை வருகிறார் சொல்லி அவன் அறிந்து முன்பாக ஓடி காட்டுக்கு மரத்தில் ஏறான். அல்லேலூயா. இப்ப இயேசுவை சகைக்கு பார்ப்பதற்கு உதவி செஞ்சது என்னதுங்க? காட்டுக்கு மரம். அல்லேலூயா. சாஸ்திரிகளுக்கு உதவி செஞ்சது யாருங்க? நட்சத்திரம். மெய்ப்பர்களுக்கு உதவி செஞ்சது யாருங்க? தூதர். சகைக்கு உதவி செஞ்சது என்ன? காட்டுக்கு மரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தமாக மகிமை உண்டாகட்டும். நீ நான் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னா மரங்கள் இயேசுன்னு சொல்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தமாக மகிமை உண்டாகட்டும். நாம சொல்ல மரத்துன்னு சொன்னா மரம் கூட இயேசுவை பற்றி என்ன பண்றோம்? அறிவிக்கும். இப்ப கர்த்தருக்கு பரிசுத்தமாக மகிமை உண்டாகட்டும். காட்டுக்கு மரத்துல ஏற பாருங்க, இயேசு அந்த பக்கம் வந்துட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்தார். அண்ணாந்து பார்த்த உடனே சகையுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டுல நான் தங்கணும். சகை பேரை சொன்ன உடனே சகைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அல்லேலூயா. அவருக்கு என்ன தாங்க முடியல? சந்தோஷம் தாங்க முடியாத சந்தோஷம். 5ஆவது வசனம் சொல்லுங்க, 19 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவரை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்குகிறேன். அல்லேலூயா. சந்தோஷம் தாங்க முடியல. பார்க்கணும் வந்தவருக்கு அடிச்சிருப்பாரு பிரைஸ் என்னங்க? ஏசப்பா வீட்டிலேயே தங்குறேன். அல்லேலூயா. நீ ஒரு ஸ்டெப் பார்க்கணும் முன்னாடி வச்சுட்டா போதும், சந்தோஷம் வந்துடும். ஏசப்பா வீட்டில் தங்க வைக்கணும். இப்ப தங்க வரன்னு சொன்ன உடனே அவன் இருதய சந்தோஷம் தாங்க முடியல. அவன் பயங்கர சந்தோஷம் இருந்துச்சு. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் அநியாயமா யாரிடத்தில் வாங்கினது உண்டானால் நாளத்தலையாய் திரும்ப தரேன். அல்லேலூயா. இயேசு உள்ள வராது தெரிஞ்ச உடனே உள்ள இருக்கிற எல்லா அசுத்தம் வெளியே போயிடுச்சு. ராசி புரிஞ்சுங்களா? ஆமென். அல்லேலூயா. இயேசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா போதும், தேவையில்லாத காரியம் நம்ம வீட்டு விட்டு தாங்க போகும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வீட்டுக்குள்ள வராது தெரிஞ்ச உடனே அவன் இருதய சந்தோஷத்தினால தாங்க முடியும். வேதம் சொல்லுகிற வசனத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைக்கு தருகிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாயும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தலையாய் திரும்ப செலுத்துகிறேன். அல்லேலூயா. பாதி என்னுடைய ஆசையில பாதி யார் கொடுத்துறேன்? ஏழை கொடுத்துறேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, கர்த்தருக்கு பரிசுத்தமாக மகிமை உண்டாகட்டும். அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கணும்னு போனவனுக்கு கர்த்தர் அவன் வீட்டிலேயே தங்குவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. நீங்க இயேசுவை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க, இயேசுவை உங்க வீட்டிலேயே தங்க வச்சீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது லூக்கா 4ஆம் அதிகாரம் 42ஆவது வசனத்தை வாசிக்கும்போது, லூக்கா 4:42, உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடி அவரை நிறுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்து என்ன பண்ணாங்க? ஏசப்பா, எங்களை விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை என்ன பண்ணாங்க? தங்களோடு நிறுத்தி கொண்டாங்க. எத்தனை பேர் ஏசப்பா உங்க கூட நிறுத்திக்க போறீங்க?
அல்லேலூயா. நீங்க மாதப்பா என்ன ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிச்சா போதும் அப்படி இல்லை, நீங்க என் கூடவே இருக்கணும். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை உங்களையே நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு சுதாவுக்கு வைக்குண்டாகட்டும். வருகிற கட்டளை பிள்ளைகளை சகையுக்கு இயேசுவை பார்க்க முடியாது உதவி செஞ்சது காட்டத்துக்கு மரம். அல்லேலூயா. மீன்பர்களுக்கு உதவி செஞ்சது தேவதூதன். கட்டளை சுதாவுக்கு வைக்குண்டாக சாஸ்திரிக்கு உதவி செய்தது நட்சத்திரம். அப்ப அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் உண்டாச்சு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க வளர்க்கிறார். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை 3 விதத்துல நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வேதத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு. 3 விதத்துல இந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் 3 விதத்துல உங்களை சந்தோஷத்தினால நிரப்புகிறார். ஒன்று, அவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். 2வது, அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சந்தோஷம் தருவார். 3வது, இயேசுவை யாரெல்லாம் கண்ணோக்கி வைத்துக் கொள்றீங்களோ அவங்க எல்லாம் வாழ்நாள் தான் சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 2:41ல கர்த்தருடைய அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவினுடைய வார்த்தையை யாரெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையினாலே உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ண நீங்க கொலை செஞ்ச இயேசுவை நாங்க என்ன பண்றோம்? பிரசங்கம் பண்றோம், அறிவிக்கிறோம். ஒரே ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி 15 செஞ்சுரிக்கு எத்தனை பேருக்கு முன்னாடி பேசுறாங்க? 3000 பேருக்கு மேல இருக்கிறவங்க பேசுற அது ஒப்பு கொடுத்தது எத்தனை பேருங்க? 3000 பேர் ஒப்பு கொடுத்தாங்க ஒரே பிரசங்கத்துல. அல்லேலூயா. அப்ப அவங்க வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்ம இருதயத்துல மகிழ்ச்சியில இன்னும் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் இன்னும் கூட கூட்டி தர அவர் வளர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். அல்லேலூயா. சந்தோஷம் எங்க இருக்குன்னா அவருடைய சன்னிதானத்துல தான் இருக்கு, அவருடைய சமூகத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. அதுதான் தேவ பக்தர் ஒரு பாடல், அப்பா உம் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. சந்தோஷத்தினால என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. சந்தோஷத்தினால சங்கீதம் 16:11 சொல்லப்படுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உமது சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும் உமது வலதுபுறத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப ஆண்டுடைய சமூகத்தில் என்ன இருக்குன்னா மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, நித்திய பேரின்பம் இருக்கு. ஆண்டவராகிய தேவன் உன்னை மகிழ்ச்சியினாலே நிரப்ப அவர் வளர்கிறவராக இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாஸ்திரிகள் மத்தியில் இருந்தாரு, அவருக்கு மகிழ்ச்சி வந்தது. மெய்ப்பர்களுக்கு மத்தியில் இருந்தாரு, அவருக்கு மகிழ்ச்சி வந்தது. சகைக்கு மத்தியில் இருந்தாரு, அவருக்கு மகிழ்ச்சி வந்தது. ஆண்டவராகிய தேவன் நம்மளை மகிழ்ச்சியினாலே நிரப்ப அவர் வளர்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துறார், நம்ம அவரை சந்தோஷப்படுத்துறோம். அல்லேலூயா. இப்ப நான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்யணும்? வாசிங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்தை சந்தோஷப்படுத்த நான் என்ன பண்ணணும்? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மனம் திரும்புகிற ஒரே நபர் பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம். 10 வாசிக்கிறேன். 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவதூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகி
இருக்கிறது. சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருத்தர் ஞானசாலையிலே பரலோகத்தை நீங்க சந்தோஷப்படுறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானசாலை இல்லையா? அத்தனை பேரும் இந்த டிசம்பர் மாசம் ஞானசாலை ஒப்பு கொடுங்க. உங்க நிமித்தமா பரலோகம் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துறாரு, நீங்க பரலோகத்தை சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானசாலை இல்லையோ அத்தனை பேரும் இதுல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவரோட உடன்படிக்கை செய்ய போறேன், ஞானஸ்தானத்துல உடன்படிக்கை செய்ய போறேன், பரலோகத்தை நான் சந்தோஷப்பட போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் தேவா, சமாதானம் தேவா, இயேசுவிடம் வாழுங்களே, துன்பங்கள்